ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3-சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நேற்றே ஆளுநரை சந்தித்த நிலையில இன்று மீண்டும் சந்திக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். என்ன நடக்கும் உங்கள் பார்வை? நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு தனிப்பெரும் கட்சியாக அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அந்த அடிப்படையில் ஆளுநர் அழைத்திருக்க வேண்டும். வேறு ஏதேனும் கட்சிகள் கிட்டத்தட்ட பெரும்பான்மையாக இந்த அளவிற்கு பக்கத்திலாவது வெற்றி பெற்றிருந்தால் ஆளுநருக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லலாம். இங்கு முதல் குழப்பம், முற்றிலும் குழப்பம் என்பதை காங்கிரஸோடு ஒரு அணி சேர்ந்ததுதான் அப்படிங்கிறதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்குள் ஏதோ ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது. காங்கிரஸ் இணைந்தது மட்டுமில்லாம அவங்க மிக மிக முக்கியமாக அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரை விஜயோடு கூட்டணி என்கிற அறிவிப்பை கொடுத்ததும் கூட ஆளுநர் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான மனநிலைக்கு செல்வதற்கு அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கு. அதைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்பொழுது மீண்டும் சந்திப்பதனுடைய நோக்கம் ஆட்சி அமைப்பதற்கு அழைக்கலாம், அழைப்பை கொடுங்க என்கிற கேட்பதற்காக செல்லலாம். பட் அவர் பிரதிநிதித்துவத்தை எனக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதை நான் சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய கேட்பதை வலியுறுத்துவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் அந்த நகர்வை நோக்கி தான் இன்றைக்கு நகர்வார்கள். கிட்டத்தட்ட இன்னும் அவர்களுக்கு 6-7 இடங்கள் தான் தேவை எனும் சூழல் தான் இருக்கு. பட் அந்த இடத்துல விஜயும் கொஞ்சம் இறங்கி செல்ல வேண்டும். பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை நேரில் சென்று அணுகணும். அந்த அணுகுமுறையிலும் மாற்றம் தேவை. அவர் கிட்டத்தட்ட ஒரு அழைப்பு கடிதம் கொடுத்து விட்டார் என்பதனாலேயே அனைவரும் வந்துவிட மாட்டாங்க. கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் ஒரு பெருவெற்றியை பெற்றிருக்கிறது, அதுல சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி கூட வரல, அதையும் நம்ம பார்க்கத்தான் வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளுமே கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 108 இடங்கள் வெற்றியை கொடுத்திருந்தாலும் 100 இடங்களுக்கு மேல் எதிர்கட்சிகளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் மக்கள். அப்ப விஜய் அவர்கள் அதையும் கொஞ்சம் பார்க்கணும். கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அவரும் சில இடங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறது இது உணர்த்தது. அவர் இன்றைக்கு ஆளுநரை சந்திப்பதனுடைய நோக்கம் என்னுடைய பெரும்பான்மையை நான் சட்டமன்றத்தில் காட்டுகிறேன், எனக்கு அழைப்பு விடுங்கன்னு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு SR பொம்மை வழக்கு அதுக்கு ஒரு முன்னுதாரண வழக்காக இருக்கிறது. அது போன்ற வழக்குகளை இன்றைக்கு அவர்கள் கோடிட்டு காட்டலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இந்த சிக்கல் எப்ப எழும்னா இன்னொரு அரசியல் கட்சி எங்களுக்கும் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு தரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனுவை ஆளுநரிடம் கொடுத்தால் மட்டும்தான் எழும். அப்படியான சூழல் இதுவரை இல்லை. ஒருவேளை பாஜகவினுடைய காய் நகர்த்தலால் அதிமுகவோ வேற ஏதோ இயக்கங்களோ அப்படி கொடுத்தாலும் சிக்கல். இதுவரை கொடுக்காத சூழல்ல விஜய் அவர்கள் இதை வலியுறுத்துவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்கிறேன். பெரும்பான்மை எண்ணிக்கையை கேட்கிறார் ஆளுநர் என்ற செய்தியையும் முன்னதாக நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? அதன் அடிப்படையில இந்த சந்திப்புக்கு பின் ஆளுநர் என்ன முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல, ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை இப்பொழுது முன்னுதாரண வழக்குகள், இப்ப SR பொம்மை வழக்கு போன்றவற்றை விஜய் தரப்பினர் கோடிட்டு காட்டுகிற பொழுது அவர் இதை கொஞ்சம் கிடப்பில் வைத்துவிட்டு ஒரு நாள் யோசித்து விட்டு ஏதேனும் அழைப்பு விடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல வேறு ஏதாவது அரசியல் கட்சிகள், இப்பொழுது அதிமுக போன்ற இயக்கங்கள் நாங்கள் வேறு வகையான நாங்களும் பெரும்பான்மையை காட்டுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பாண்டிச்சேரியில் முகாமிட்டிருக்காங்க. அதனுடைய நோக்கம் நமக்கு தெளிவாக தெரியவில்லை. அவர்கள் அப்படி ஏதேனும் அவர்களும் ஏதாவது மனு கொடுத்தால் இது இன்னும் சிக்கலாக கூடும். இல்லாவிட்டால் விஜய் அவர்களை அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட விஜய் அவர்களும் கொஞ்சம் இறங்கி வரணும். கிட்டத்தட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களை நேரில் சந்திக்கணும். சும்மா ஒரு கடிதம் மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட 6 இடங்களுக்கு தான் அவருக்கு தேவை என்கிற நிலையில அதுவுமே போதாது. கிட்டத்தட்ட நீங்க ஒரு தனி பெரும்பான்மையோடு ஆட்சி விதமான முடிவுகளை எடுக்க வேண்டும் தான் இதனுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். அதற்கு விஜய் தரப்பும் காய் நகர்த்தணும். அதெல்லாம் தான் ஆளுநர் எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கிறேன். அவரை பொறுத்தவரை எண்ணிக்கை தான் முக்கியம். நேற்றைய கூட சதவீத கணக்கை எல்லாம் கூறியிருந்தார்கள். 34% என்பதாக எல்லாம் சொல்லப்பட்டது. சதவீத கணக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், 118 எங்கே என்பதுதான் ஆளுநருடைய குரலாக இருக்கிறது. பட் அதை விட முக்கியமா இப்ப ஆளுநர் தனிப்பெரும் கட்சியாக தாவேக்கா இருக்கிறது. இப்ப அழைப்பு விடுக்கலாம், சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை காட்டுங்கள் என்று சொல்வதுதான் சரியான அணுகுமுறை. அதுதான் கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்ட அணுகுமுறையும் கூட. அதை வலியுறுத்துவதற்குத்தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆளுநர் இந்த முறை அதற்கு சம்மதிப்பார் என்றுதான் தோன்றுகிறது. ஆளுநரை சந்திக்கிறது எண்ணிக்கையின் அடிப்படையில விஜய் முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் என்னென்னு பாக்குறீங்க திரு சுவாமிநாதன்? இல்ல, நேற்று வரை அவருக்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தோன்றியது. கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் அவருக்கு ஒருவேளை பாஜக இல்லாத அணியில் இருக்கிறார் என்கிற புள்ளியில் ஆதரவு கொடுப்பார்கள் என்றுதான் நேற்று மதியம் வரை நானும் யூகித்திருந்தேன். பட் இன்றைக்கு நடைபெறுகிற அந்த கூட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாளைக்காக மாற்றுகிறார்கள், 8ஆம் தேதி என்று மாற்றுகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே போன்று 8ஆம் தேதி தான் கூட்டம் நடத்துகிறது. இவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட விஜய் எவ்வளவு அழுத்தத்தில் இருக்கிறார், சூழல் நெருக்கடி போன்றவற்றை நன்கு உணர்ந்தவர்கள். ஆனா அவர்கள் ஏன் அந்த கூட்டத்தை இன்னொரு நாளுக்கு நகர்த்துகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நீங்க இன்னொரு பக்கம் அதிமுக பாமக கூட்டணி பார்த்தீங்கன்னா அவங்க பாஜகவுடைய NDA அலையன்ஸ் அப்படியே இருக்காங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பின்பும் கூட அங்க எந்த மாற்றமும் இல்லை. திமுக கூட்டணியில் கூட காங்கிரஸ் வெளியேறிவிட்டது. காங்கிரஸோடு கேரளா போன்ற மாநிலங்கள்ல
ரொம்ப நல்ல பார்ட்னராக இருந்தக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அது கேரளால மட்டுமே 20 இடங்களுக்கு மேல ஜெயிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டுல அவர்களும் காங்கிரஸ் கூட போகல. நாங்க நேற்றும் மு.க. ஸ்டாலின் அவர்களோடு, இன்றும் மு.க. ஸ்டாலினோடு, நாளையும் மு.க. ஸ்டாலினோடு அப்படின்னு தெளிவுபடுத்தி விட்டார்கள். விஜய்க்கான வாய்ப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு கையறு நிலையில தான் இருக்கிறது போன்ற ஒரு தோட்டம் தருது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4 இடங்கள், அவர்கள் செல்வார்களா என்று பார்த்தால் அவர்களுக்கும் ஏராளமான வழக்குகள் இருக்கிறது. இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் முன்பு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான வழக்கு, அதற்கு பாஜகவினுடைய ஆதரவு ஏதோ ஒரு வகையில் தேவைப்படுகிறது. அமமுகவினுடைய பிரதிநிதித்துவம் என்பது 1 என்கிற எண்ணிக்கையில தான் இருக்கு. சோ அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது விஜய்க்கு ஒரு மிக சிக்கலான சூழல் தான் இருக்கு. அவர் நேரில் போகணும், அரசியல் கட்சியுடைய தலைவர்களை அணுகணும், அதுதான் ஜனநாயக பண்பாக இருக்கும்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட அப்படியெல்லாம் செல்கிற பொழுது எங்கிருந்தாவது கூடுதல் எண்ணிக்கை கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4 வரை காத்திருப்பதை. சுவாமிநாதன், நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல தற்போது ஆளுநர் மாளிகையை வந்தடைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். ஏற்கனவே ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி இருந்த நிலையில 2வது முறையாக இன்று ஆளுநரை சந்திப்பதற்காக ஆளுநர் மாளிகையை வந்தடைந்திருக்கிறார் விஜய் என்பதான நேரலை காட்சிகளை நம்ம பார்க்கலாம். திரு சுவாமிநாதன், நீங்க தொடர்ந்து பேசலாம். அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட். ஏன்னா அவர் காங்கிரஸ் அங்கு இருப்பதனால கிட்டத்தட்ட பாஜக விரும்பாது இனி அதிமுகவோ. காங்கிரஸை அகற்றிவிட்டு அதிமுக தயவு என்பது வேறு நிலை. ஆனா காங்கிரஸ் இருக்கிற பொழுது அந்த அணி பலம் பெறுவதை நிச்சயமாக பாஜக விரும்பாது. அதனால என்டிஏ பக்கம் இருந்து அவருக்கு ஆதரவு என்பது ஒரு எட்டாக்கணியாக இருக்கலாம். ஒருவேளை அந்த பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியில் தான் ஒரு அணியை கட்டமைத்திருக்கிறேன், அதுல காங்கிரஸ் இருக்கு, சோ அதற்கு ஆதரவு தாருங்கள் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ இந்திய கம்யூனிஸ்டோ ஒரு வலியுறுத்த முடியும். அப்படின்னாலும் அதனுடைய எண்ணிக்கை 6 தான். அப்படி என்றாலும் அவர்கள் நாளைக்கு தான் முடிவெடுக்க போறாங்க. இன்று இவர் ஆளுநரை சந்திக்கிறார், நாளை தான் அவர்கள் முடிவே எடுக்கிறார்கள் என்கிற நிலையில இது ஒரு குழப்பமான சூழலை தான் சந்திக்கிறார் அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். 112 ஏற்கனவே இருக்கிறது, அவருடைய 108, காங்கிரசுடைய 5 என்று மீதம் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்காக யார் யாரை அவர் நாட வாய்ப்பு இருக்கிறதுன்னு பாக்குறீங்க? நிச்சயமாக அவருடைய விருப்ப பட்டியலில் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் முதன்மையாக இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் அந்த பக்கம் சென்று விட்டது. நீங்க காங்கிரஸ் இருக்கிற பொழுது என்டிஏ அணியிலிருந்து அதிமுக பெரிய ஆதரவோ எதிர்பார்ப்புகளோ அவர்கள் எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்று அதிமுகவை அறிவித்து விட்டார்கள். ஏபி முனுசாமி நேற்று அவர்கள் கொடுத்த பேட்டியிலே கூட நாங்கள் ஆதரவு இல்லை என்கிற நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டார்கள். இப்ப இதுல திடீர் திருப்பமாக என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, அதிமுக ஒருவேளை எங்களுக்கும் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை தாங்க ஏதாவது மனுவை போட்டு அதனால் கூடுதல் குழப்பங்கள் ஏற்படலாமோ என்கிற சந்தேகம் கூட இப்பொழுது ஏற்படுகிறது. எனக்கு கவர்னரை பொறுத்தவரை தனிப்பெரும்பான்மையோடு ஒரு கட்சி இருக்கிறது. அதை நேற்றே அவர் அழைப்பு கொடுத்திருக்கலாம். அவர் கிட்டத்தட்ட சட்டமன்றத்தில் மட்டும் உங்கள் பெரும்பான்மையை காட்டினால் போதும் என்று சொல்லியிருந்தாலே போதுமானது. அது ஏன் அவர்கள் நகர்த்தி செல்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியோடு நாம் பொருத்தி பார்க்கிற போது இன்னமும் அவருக்கு அந்த 6 என்பது நாளைக்கு தான் முடிவு தெரியும். நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்டோ நாளைதான் கூட்டமே வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று அவர் ஆளுநரை சந்திக்கிறார் அப்படின்னா யாருடைய ஆதரவை பெற்றிருக்கிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்களா திரு சுவாமிநாதன்? வேறு யாரேனும் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கான சாதகமான சூழல் இருக்கிறதா பாக்குறீங்களா? ஆமா, அதற்கான சாதகம் என்பது அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும் என்பதாக இல்ல, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் தானே. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ வேறு சில கட்சிகளோ எங்களுக்கும் நாங்களும் ஒரு அணியை கட்டமைக்கிறோம் சொல்லிட்டாங்கன்னா ஆளுநர் இது தொடர்பான முடிவை நகர்த்தி போடுவதில் வாய்ப்பு இருக்குல்ல. நான் நினைக்கிறேன் இது எல்லாமே கிட்டத்தட்ட காங்கிரஸ் சேர்ந்த பின்பு நடக்கக்கூடிய மாற்றங்கள். இந்த மாற்றம் எல்லாம் ஒரு செய்தியை உணர்த்துகிறது. கிட்டத்தட்ட பாஜக தன்னுடைய பிடியை கொஞ்சம் தமிழகத்திலே இறுக்கமாக காட்ட தொடங்குகிறது அல்லது காட்டுவதற்கான முயற்சியை செய்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். ஒரு தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது. ஆளுநர் இதுல கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க என்று சொல்லிவிட்டு கடப்பதில் தான் இருக்கிறது. ஆனால் இன்று கேள்வியோடு பொருத்தி பார்க்கிற பொழுது இப்படி சந்தேகம் இருக்கிறது. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.